அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்மாலா இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பொதுவாக நெட்வொர்க் அப்படின்றதே வந்துட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் அப்படின்றதே வந்துட்டு முதல்ல ஆர்மி சைடு யூஸ் பண்ணிட்டு இருந்ததா, டிஃபென்ஸ் சைடு யூஸ் பண்ணிட்டு இருந்ததான் நெட்வொர்க். அதுக்கப்புறமேட்டு தான் இது வந்துட்டு வேர்ல்டு வைடு வந்துட்டு நம்ம எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேங்களா. ஸோ நான் வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2ல வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து செக்யூரா வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு தான் இதெல்லாம் கொண்டு வந்துருக்கு. ஸோ டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு. ஸோ அப்படி வந்தது தான் இதுல வந்து டிசிபி டிசைனட் அண்ட் இம்ப்ளிமெண்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ். ஓகேங்களா. To ensure and preserve the data integrity as well as maintain the communication in the event of catastrophic war. World War 2ல நடந்தது. ஓகேங்களா. So it's follow that if designed and implemented correctly, network TCP/IP network can secure and defendable and resilient one. ஓகேங்களா. ஸோ சிலதெல்லாம் வந்துட்டு நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுலேயே அந்த டெஃபினிஷன்ஸே உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். புரியலன்னா கேளுங்க, நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு இந்த லேயர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துட்டு ஓஎஸ்ஐ லேயர்ல வந்துட்டு மினிமைஸ் ஆகுது, அதாவது ஷார்ட் அப் ஆகுது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 3 லேயர்ஸ் நம்ம பார்த்தோம். டாப் 3 லேயர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? அப்ளிகேஷன், செஷன், ப்ரெசன்டேஷன் லேயர். இந்த மூணையுமே வந்துட்டு கம்பைன் பண்ணி ப்ராசஸ் ஆர் அப்ளிகேஷன் லேயர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் அஸ் இட் இஸ் வந்துட்டு ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் லேயர் அப்படின்ற மாதிரி. அப்புறம் நெட்வொர்க் லேயரை வந்துட்டு இன்டர்நெட் லேயர் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா லிங்க் அண்ட் பிசிக்கல் லேயரை வந்துட்டு நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர், அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே லேயர் வந்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கொண்டு வந்துட்டு ஸோ இது கொஞ்சம் ஷார்ட்டனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ குயிக்கா ப்ராசஸ் வந்துட்டு ஆகும் அப்படின்றதுக்காக தான் இது வந்துட்டு இந்த பேசிக்லி கண்டென்ட் வெர்ஷன் ஆஃப் OSI மாடல். இட்ஸ் காம்ப்ரமைஸ் 4 instead of 7. ஸோ 4 இதுக்கு பதிலாக 7 இதுக்கு பதிலாக ஒரு 4 இது வச்சு நம்ம வந்துட்டு கொஞ்சம் குயிக்கா ப்ராசஸ் பண்ணணும், டேட்டாவை எல்லாத்தையுமே குயிக்கா ப்ராசஸ் பண்ணணுன்றதுனால தே வில் கம் வித் அஸ். ஸோ அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் என்னன்றது வந்துட்டு அதே தான் நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல என்ன நம்ம வந்துட்டு பார்த்தோமோ அதே தான் வந்துட்டு இங்க நடக்க போகுது. டாப் 3 லேயர்ஸ்ல வந்துட்டு நம்மளுக்கு என்னென்ன நடந்துட்டு இருந்தது? யூசர் இன்டர்ஃபேஸ் நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ப்ரெசன்டேஷன் லேயர்ல வந்துட்டு கம்ப்ரஷன், என்கிரிப்ஷன், இந்த மாதிரி டேட்டா செப்பரேட். செஷன் லேயர்ஸ்ல வந்துட்டு கண்டென்ட், இது எல்லாமே வந்துட்டு சேம் திங் தான். அங்க இருக்கிறது அப்படியே தான் வந்துட்டு இங்க நடந்துட்டு இருந்தது. ஓகேங்களா. the process of integrate that various activity and the duties spanning the focus of OSI corresponding top 3 layers. ஓகேங்களா. ஸோ அந்த நடந்துட்டு இருந்த அந்த 3 டியூட்டி, அந்த 3 லேயரா நடந்துட்டு இருந்ததை வந்துட்டு கம்பைன் பண்ணி ஒரே லேயரா வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. டாப் 3 லேயர்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷன் டிஃபைன் தட் நோட் டு நோட் அப்ளிகேஷன் கம்யூனிகேஷன் கண்ட்ரோல் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸையும் இது பார்த்துக்கணும், நோட் டு நோட் அப்ளிகேஷன் கம்யூனிகேஷனையும் பார்த்துக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ப்ரோட்டோகால்ஸ் வச்சு இதுவே டிஃபைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இட்ஸ் டிஃபைன் த ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் நோட் டு நோட் கம்யூனிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் த யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு ப்ராசஸ் அண்ட் அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கு. ஹோஸ்ட் டு ஹோஸ்ட் லேயர்ல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். ஸோ டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நம்மளுக்கு என்னென்ன பார்த்தோம்? நம்ம வந்துட்டு செக்மெண்ட்ஸ் மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு இங்க நடக்குது. ஸோ parallel function of OSI transport layer defining the protocol to set up level of transmission service for application. Defining the protocols for setting up the level of transmission service for application, tracking issues like that, reliable end-to-end communication, ensuring that data free delivery, it handle the sequencing and maintain the data integrity. ஓகேங்களா. டேட்டா சீக்வன்சிங் பண்ணது, எரர் ஃப்ரீ பண்ணது. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ
எந்த லேயர்ல வந்துட்டு கரெக்ஷன் ஆகும், எந்த லேயர்ல வந்து கரெக்ஷன் ஆகாது. நம்ம ஓஎஸ்ஐ லேயர்ல பார்த்தோம் பாத்தீங்களா, எரர் கரெக்ஷன் வந்துட்டு எங்க நடக்கும், எரர் டிடெக்ஷன் வந்து எங்க நடக்கும். எரர் கரெக்ஷன் டிரான்ஸ்போர்ட் லேயர்ல நினைக்கிறேன். பட் எரர் டிடெக்ஷன் சரி, எரர் கரெக்ஷன் வந்து இதுல டேட்டா லிங்க் லேயர். அதுக்கு முன்னாடி வந்து டேட்டா லிங்க் லேயர்ல தான் எரர் கரெக்ஷன் நினைக்கிறேன். எரர் கரெக்ஷனா? ஆமா, டேட்டா லிங்க் லேயர்ல எரர் டிடெக்ஷன் மட்டும் தான் பண்ணணும். ஓகேங்களா. டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் எரர் கரெக்ஷன் வந்துட்டு பண்ணணும். ஓகே ஓகேங்களா. அதான் வந்துட்டு ensuring error free delivery of data, to handle the packet sequencing, maintain the integrity. What is integrity? ஓகே. இன்டெகிரிட்டினா என்னன்னு பார்த்தோம் நேத்து. இன்டெகிரிட்டினா ஒண்ணும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ நீங்க எனக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிங்க. இதை வந்து யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா, ராஜேஷ் வந்து சந்தோஷ் கொடுக்கணும், என் மூலியமா கொடுத்து அனுப்பிடுங்க. ஓகேங்களா. இப்ப நான் எடுத்துட்டு போறேன் அந்த நெட்வொர்க். ஓகேங்களா. டேட்டா சேஞ்ச் ஆகாம சேம் டேட்டா போணும். ஆமா, நான் வந்துட்டு ராஜேஷ் அனுப்பிச்ச லெட்டர்ல கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நான் வந்து கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா அது இன்டெகிரிட்டி கிடையாது. சேம் டேட்டா சேம் டேட்டா. ராஜேஷ் என்ன டேட்டா கொடுத்தாரோ அதே டேட்டா தான் சந்தோஷ் போய் சேரும். அதான் வந்து டேட்டா இன்டெகிரிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்து. அடுத்ததா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இன்டர்நெட் லேயர். ஐபி அட்ரஸ்ங்களா? ஆமா, நெட்வொர்க் லேயர். இன்டர்நெட் லேயர் வந்துட்டு நெட்வொர்க் லேயர் டிசைனர் டு தி புரோட்டோகால்ஸ். அதுல என்னென்ன பண்ணோம் நம்ம? ஸோ அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் வரும், லாஜிக்கல் அட்ரஸிங் சிஸ்டம் வரும். ஓகேங்களா. அது வந்துட்டு என்ன பண்ணோம், பாத் டிட்டர்மைனேஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும். ஓகேங்களா. ரவுட் கண்டுபிடிக்கணும், ட்ராக் பண்ணணும், எங்க இருக்கணும், எந்த பாத் வழியா போகணும் அப்படின்றத வந்துட்டு பெஸ்ட் பாத் கண்டுபிடிக்கணும். இதுக்காக ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி நம்ம பெஸ்ட் பாத் கண்டுபிடிச்சோம். அந்த ரவுட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா. ரவுட்டட் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் ரவுட்டிங் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேங்களா. ரெண்டுமே அங்க வந்துட்டு யூஸ் ஆகிட்டு இருக்கும். அப்படின்ற மாதிரி டேக் கேர் ஆஃப் அட்ரஸிங் ஆஃப் த ஹோஸ்ட், கிவிங் தட் ஐபி அண்ட் ஹேண்டில் த ரவுட்டிங் த பேக்கெட் அமாங் த நெட்வொர்க் மல்டிபிள் நெட்வொர்க்ஸ். ஓகேங்களா. அடுத்து பாட்டம் லேயர் ஆஃப் டாட் வந்துட்டு என்ன பண்ண போகுது, அதேதான். நெட்வொர்க் ஆக்சஸ் லேயர் இம்ப்ளிமெண்ட் த டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் த ஹோஸ்ட் அண்ட் த நெட்வொர்க். Equivalent the data and physical layer of OSI model. Network access layer who oversees the hardware addressing and define the protocol for physical transmission. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவோம், நம்ம டேட்டா லிங்க் லேயர்ல வந்து போய் கொடுத்துருவாங்க. டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ணும், ஃப்ரேமிங் பண்ணும், மேக் அட்ரஸிங் பண்ணும். மேக் அட்ரஸிங் வச்சுட்டு நம்ம ஃப்ரேமிங் பண்ணோம், ரெஸ்பான்சிபிள் ஃபார் மேக் அட்ரஸிங். அப்படின்னா எக்ஸாக்ட் அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம அந்த இடத்துல போய் ரீச் ஆகணும். ஓகே. டாட் மாடல் அது அப்ரிவியேஷன், அது டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் மேல. ஓகே ஓகே. டிஓடி மாடல், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ், டிஓடி மாடல். ஓகேங்களா. The reason is IPA became popular because of there is no set of physical layer specification. It would run any existing and future networks. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு டாட் மாடல். ஓகேங்களா. ரொம்ப ஷார்ட் ஃபார்ம் தான். ஓகேங்களா. ஸோ 7 லேயர் இருந்ததுல 4 லேயரா கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஓகேங்களா. ஆனா ப்ராசஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒண்ணுதான். அங்க என்ன நடக்கும் போதோ அதுதான் நடக்க போகுது. ஓகேங்களா. ஸோ அதனாலதான் ஓஎஸ்ஐ லேயர்ஸ் இப்போதைக்கு நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல இல்லை. இப்போ டிஓடி மாடல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து மெயினா ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா. இப்போ டிஓடி மாடல்ல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், TCP/IP ப்ரோட்டோகால் ஷூட்ஸ், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ், அப்ளிகேஷன் அண்ட் ப்ராசஸ் லேயர்ல என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வரும் பாருங்க. டெல்நெட், FTP, SNMP, LPD, TFTP, SMTP, NFS, Xwindow. டெல்நெட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம்? டெலிஃபோன் நெட்வொர்க். அது டெல்நெட் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்? இப்போ ஒரு மிஷினை வந்துட்டு டெர்மினல் செஷன் எடுக்கணும் அப்படின்னா டெல்நெட் யூஸ் பண்ணுவோம். டெர்மினல் செஷன். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு லினக்ஸ் மிஷின் இருக்குங்க. ஓகேங்களா. நான் அதை வந்து யூஎஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அதை வந்துட்டு நான் இங்க இருந்து எடுக்க போறேன். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டெல்நெட் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸை யூஸ் பண்ணி 23 அப்படின்ற போர்ட்டை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்துட்டு
I'm taking the terminal session of that machine, that Linux machine. ஓகே ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் இந்த டெல்நெட் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த டெல்நெட் அப்படின்ற ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ பிளைன் டெக்ஸ்டா தான் போகும். நம்மளுக்கு வந்துட்டு கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பிளைன் டெக்ஸ்டா தான் போகும். ஒரு செக்யூரிட்டி அப்படின்றது வந்து கிடையாது, டேட்டா என்கிரிப்ஷன் அப்படின்றது வந்து கிடையாது. ஓகேங்களா? இதுக்கு ஆல்டர்னேட்டா செக்யூர்டு வெர்ஷன் வந்துட்டு ஒண்ணு கொண்டு வந்தோம். அதுதான் வந்துட்டு என்னது அப்படின்னா SSH. எஸ்எஸ்ஹெச். ஓகேங்களா? ஸோ SSH வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு we have to do that கொஞ்சம் செக்யூரா வந்துட்டு இந்த செஷன்ஸ் வந்துட்டு எடுத்து நம்ம வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அதை ரன் பண்ணிட்டு இருக்கோம். FTP அப்படின்றது என்னன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஃபைபர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க நிறைய இடத்துல. ஃபைல்ஸில்லா, WinSCP இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கரெக்டா? அதை யூஸ் பண்ணி ஃபைல் ஷேர் பண்ணியிருப்பீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நீங்க பாத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது வந்து ஃபைலை வந்துட்டு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு WinSCP டூலு இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஃபைல்ஸில்லா அப்படின்ற டூலை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா FTPன்ற ப்ரோட்டோகாலை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா என் ஒரு மிஷின்ல இருந்து இன்னொரு மிஷினுக்கு வந்து ஃபைலை வந்து நான் ஷேர் பண்ணிக்குவேன் டைரக்டா அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஓகே ஓகேங்களா? அதான் வந்து ஃபைல் ஷேர் அப்படின்றது. SNMP அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு மானிட்டரிங் ப்ரோட்டோகால் தான். ஓகேங்களா? நம்ம டிவைசஸ் வந்துட்டு நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். மல்டிபிள் டிவைசஸ், மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் we are running all over the world. ஓகேங்களா? அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ரன் ஆயிட்டு இருக்கா, அப்ல இருக்கா, டவுன்ல இருக்கா, அந்த டிவைசஸ் எல்லாம் அப்ல இருக்கா, டவுன்ல இருக்கா, ஸோ அதுல என்ன மாதிரியான கிராஃப்ஸ். ஓகேங்களா? ஸோ சில இடத்துல CPU ரிலேட்டடா நம்ம மானிட்டர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு we have to use SNMP protocols. ஓகேங்களா? ஸோ TFTP அதே மாதிரி தான். TFTP வந்துட்டு சிஸ்கோ ரவுட்டர்ஸ் இடையில வந்துட்டு நம்ம பண்றது. சிஸ்கோ ரவுட்டர்ஸ்குள்ள வந்துட்டு TFTP யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இமேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் ரவுட்டர்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ் இடையில. SNMP இது வந்துட்டு பொதுவா வந்து எல்லாரும் கேள்விப்பட்டிருக்க ப்ரோட்டோகால்ஸ் தான். சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகாலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? we have to send the mails. அதுக்காக யூஸ் பண்ணுறது வந்துட்டு NFS. இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? இந்த LPD, NFS, டெக்ஸ்ட் விண்டோ இதெல்லாம் நீங்க படிச்சுட்டு வந்துட்டு எனக்கு சொல்லுங்க. இது எது என்ன பண்ணுது அப்படின்றத எனக்கு சொல்லுங்க. ஸோ we can discuss tomorrow about that. ஓகேங்களா? அடுத்ததா வந்துட்டு TCP and UDP. TCP and UDP பத்தி நம்ம வந்து இப்போ பார்க்கணும். ஓகேங்களா? TCPனா என்ன, UDPனா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். TCP is the transmission control protocol. UDP is the user datagram protocol. TCP is as stands for transmission control protocol. Transmission control protocol. UDP is user datagram protocol. Okay. Understood? ஜி ஹோஸ்ட் டு ஹோஸ்ட்னா நம்ம டிவைஸ் டு டிவைஸ் தான் ஹோஸ்ட் டு ஹோஸ்ட்ங்கறோம்ல. ஆமா. இல்ல அது நேம் வந்துட்டு ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். டிரான்ஸ்மிட் லேயர் பதிலா இங்க டாட் மாடல்ல ஹோஸ்ட் டு ஹோஸ்ட். இல்ல ஓகே புரியுது. பட் இந்த ஹோஸ்ட்ங்கிறது எதை ரெஃபர் பண்ற நம்ம ஃபீல்ட் PC ஓகே. PC எனி டிவைசஸ். சோ இதான் வந்துட்டு TCP and UDP. சோ TCP எப்படி ஒர்க் ஆகும், UDP எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ TCP அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சார் கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால்ஸ். அதுதான் நேற்று பார்த்தோம். கனெக்ஷன் ஓரியன்டட்னா என்னன்னு நான் சொன்னேன். What is connection oriented? Connection oriented அப்படின்றது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு we have to before sending the data we are establishing the virtual session. ஓகேங்களா? அதுக்கு என்ன பண்ணுவோம்? virtual session. ஆமா, அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா த்ரீ-வே ஹேண்ட்ஷேக், SYN ACK சென்ட் பண்ணி விஷுவல் செஷன் கிரியேட் பண்ணுவோம். அதான் வந்துட்டு கனெக்ஷன் ஓரியன்டட். TCP வந்துட்டு கனெக்ஷன் ஓரியன்டட். ஓகேங்களா? சோ இதுல வந்துட்டு என்னென்ன நடக்கும்? சீக்வன்சிங் நடக்கும். நம்ம அதான் பார்த்தோம் நேற்று. சீக்வன்சிங் எதுக்காக நடக்குது? டேட்டா வந்துட்டு சீக்வன்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நம்பர்ஸ் போட்டு வச்சிடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எந்த டேட்டாவை அனுப்பணும், அதுக்கு அடுத்து எந்த டேட்டாவை அனுப்பணும்,
அக்னாலஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எந்த டேட்டா அனுப்பணும், அக்னாலஜ்மெண்ட் வரல அப்படின்னா அதே டேட்டாவை நம்ம திரும்பி சென்ட் பண்ணணும், ரிசீவர் சைட்ல இருந்து ஓகே. அதுன்றது வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே வந்துட்டு we have to do that. விண்டோயிங் சைஸ், ஃப்ளோ கண்ட்ரோல்ஸ், இது எல்லாமே பார்த்தோம். யூடிபி வந்துட்டு அப்படியே வந்துட்டு ரிவர்ஸ்ல இருக்கு. இது வந்து கனெக்ஷன் லெஸ். இது எதுவுமே விர்ச்சுவல் சர்க்கியூட் கிரியேட் பண்ணாது, விர்ச்சுவல் மிஷின் எதுவுமே கிரியேட் பண்ணாது, நோ அக்னாலஜ்மெண்ட். ஆனா டிசிபி இஸ் வெரி ஸ்லோ ப்ரோட்டோகால்ஸ். டேட்டா டிரான்ஸ்ஃபர் டிசிபி வழியா நீங்க பண்ணும்போது வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும் கம்பேர் டு யூடிபி. யூடிபி இஸ் த ஃபாஸ்ட் பிகாஸ் இட் இஸ் கனெக்ஷன்லெஸ், அன்ரிலேபிள். ஓகேங்களா, இது கொண்டு போய் கொடுக்கும், இடையில தான் டிராப் ஆச்சு அப்படின்னா ரீட்ரான்ஸ்மிஷன் நடக்காது. ஓகே. நோ விண்டோயிங் அண்ட் ஸ்லோ கண்ட்ரோல் அண்ட் எனி டைம்ஸ். இதுதான் வந்துட்டு டிசிபில நடக்க போகுது. ஓகேங்களா, இப்போ வந்துட்டு டிசிபியோட இதுதான் வந்து லேபிள், அந்த டேட்டாக்கு மேல ஒட்டுற வேண்டிய லேபிள். இதெல்லாம் ஒட்டிச்சோம் அப்படின்னா இந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன ஒட்டுது பாருங்க. இங்க போர்ட் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இந்த போர்ட் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். போர்ட் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதான் வந்து போர்ட் நம்பர்ஸ். ஓகே. TCP and the UCP must use the port number to communicate that upper layer because of what keep track of different conversation crossing the network simultaneously. ஓகேங்களா, நான் ஒரு இடத்துல வந்துட்டு என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவேன்றது தெரியாது. ஓகேங்களா, நான் சில இடத்துல ப்ரௌசர் யூஸ் பண்ணுவேன், அந்த இடத்துல HTTP ப்ரோட்டோகால்ஸ் வரணும். சில இடத்துல வந்துட்டு நான் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதான் FTP ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுவேன். டெர்மினல் செஷன் எடுக்க போறேன், XSS ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஐ ஹாவ் டு நம்பர்ஸ் வச்சுதான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட் ட்ரீட் கேப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் வெர்ஷன் கிராசிங் த நெட்வொர்க் சைமல்டேனியஸ்லி. ஓகேங்களா, ஸோ ஆரிஜினேட்டிங் போர்ட், சோர்ஸ் போர்ட்டும் இருக்கும், டெஸ்டினேஷன் போர்ட்டும் இருக்கும். சோர்ஸ் போர்ட் இஸ் ரேண்டம். ஓகேங்களா, ரேண்டமா இருக்கும். ஓகேங்களா, டெஸ்டினேஷன் போர்ட் இஸ் எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷன் தகுந்த மாதிரி வந்துட்டு போர்ட் எடுத்துட்டு போகும். ஓகேங்களா, இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிருக்காங்க பாருங்க. FTP, டெல்நெட், POP3, DNS, TFTP, boot PS அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதுல வந்து TCP வந்துட்டு என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா FTP, டெல்நெட், POP3, DNS. அந்த மாதிரி UDP என்ன வச்சிருக்கு அப்படின்னா DNS, FTP, boot PS. boot PSனா என்ன அப்படின்னா இது DHCP. What is boot PS அப்படின்னா வந்துட்டு boot PS is the DHCP. DHCP, டைனமிக் ஹோஸ்ட் IP கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ண வந்துருங்க. ஸோ டைனமிக்கா வந்து மிஷின் IP எடுக்கிறதுக்காக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ற அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு போர்ட் நம்பர் இருக்கும். FTPனா 21 அப்படின்ற போர்ட் நம்பர் இருக்கும். FTP அப்படின்னா we call it as the 21 is the port. Telnet அப்படின்னா 23 அப்படின்ற போர்ட். POP3 அப்படின்னா 110. DNS அப்படின்னா வந்துட்டு 53. FTP DNS வந்து TCP-ஆவும் வரும், UDP-ஆவும் வரும். ஓகே. TFTP வந்துட்டு 69, boot PS வந்துட்டு 67. ஓகே. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு மேல ஒட்டுறது தான் வந்துட்டு இந்த லேபிள். TCP-யா இருந்தா இத்தனை லேபிள்ஸ் ஒட்டிடாதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ சோர்ஸ் போர்ட் இருக்கும், டெஸ்டினேஷன் போர்ட் இருக்கும், 32 பிட் சீக்வன்ஸ் நம்பர் இருக்கும், 32 பிட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும், 40 பிட் ஹெடர் லென்த் இருக்கும், ரிசர்வ்டு, ஃபிளாக்ஸ், விண்டோ சைஸ், செக்ஷன், அர்ஜென்ட் பாயிண்டர், ஆப்ஷன்ஸ், இவ்வளவு லேபிள்ஸ்மே ஒட்டி அனுப்பும். சோர்ஸ் போர்ட்ல என்ன இருக்கும், ரேண்டம் போர்ட் ஒட்டியிருப்பாங்க. கஸ்டம் போர்ட்ல வந்துட்டு அவர் ஒரு வேலை FTP யூஸ் பண்றாருன்னா 21, SSH யூஸ் பண்றாருன்னா 22, டெல்நெட் யூஸ் பண்றாருன்னா 23 அப்படின்ற மாதிரி இருக்கும். சீக்வன்ஸ் நம்பர் என்ன சீக்வன்ஸ் நம்பர் இப்போ போயிட்டு இருக்கு, எந்த சீக்வன்ஸ் நம்பருக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு, ஸோ விண்டோயிங் சைஸ் என்ன, ஹெடர் லென்த் என்ன, ரிசர்வ்டு, ஃபிளாக்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ஒட்டி அனுப்பும். இந்த மாதிரி லேபிள்ஸ் எல்லாம் ஒட்டி அனுப்பிச்சு அப்படின்னா அந்த டேட்டா வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணி இந்த மாதிரி லேபிளை ஒட்டி அனுப்பிச்சிட்டோம். அனுப்பும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் செக்மெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு we have to call it as. இது வந்து TCP-ல நடக்கிறது. இதே இது UDP ப்ரோட்டோகாலா இருந்துச்சுன்னா அதே டிரான்ஸ்போர்ட் லேயர்ல UDP-யா இருந்தா UDP-க்கு மேல சோர்ஸ் போர்ட், டெஸ்டினேஷன் போர்ட், 16 பிட் லென்த் அண்ட் செக்ஷன். ஓகேங்களா, 0 to 31 பிட்ஸ், 8 பைட்ஸ் தான் வந்துட்டு இது ஒட்டும். 8 பைட்ஸ் நார்மலா வந்துட்டு டேட்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படின்னா 1
1518 வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பைட்ஸ்ல வந்துட்டு இருக்கும் டேட்டா வந்துட்டு. ஒன் நார்மலா ஒரு ஃபைவ் ஒன் சிங்கிள் எயிட் 1518 ம் 1518 தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒன் ஃபைவ் ஒன் ஒன் ஃபைவ் எயிட்ல ஒன் வந்து எயிட்னா அது என்னது இது ஸ்பீடா என்னது 1518 ஒன் பைட்ஸ்? ஃபைவ் ஒன் எயிட் அப்படின்றது டேட்டாவோட சைஸ். இவ்வளோ ஓகே டேட்டா தான் இப்போதைக்கு என்னால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகேங்களா? அதுக்கு டேட்டா மேல சைஸ். என்னால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு ம் மேக்ஸிமம் டிரான்ஸ்மிஷன் யூனிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1518 பைட்ஸ் தான் வந்துட்டு. அதான் ம் டிரான்ஸ்ஃபர் பண்ண ம் முடியும். அப்படின்னா டேட்டா வந்துட்டு ம் நம்ம எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா வந்துட்டு இதுல வந்துட்டு 8 பிட் வந்துட்டு இந்த லேபிள் வேற ஒட்டணும். 8 பைட்ஸ் வந்துட்டு. ம் ம் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு 1518ல 8 பைட்டை மைனஸ் பண்ணுங்க. அப்படின்னா டேட்டாவோட சைஸ் என்னன்னு தெரிஞ்சிருமா? யூடிபியா இருந்தா. ஓகே. டிசிபியா இருந்தாலும் அதே 8 பைட்ஸ் தான். ம் டிசிபியா இருந்தாலும் அதே 8 பைட்ஸ் தான் நமக்கு வந்துட்டு யூஸ் பண்ண போகுது. ஓகேங்களா? ஸோ அப்படின்ற போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறப்போ. ஜி ஒரே ஒரு டவுட்டு. இப்போ நம்ம அந்த டிசிபி இதெல்லாம் யூஸ் பண்றோம்ல, இப்போ நம்ம ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் அப்போ நம்ம போய் அதை ப்ரோக்ராம் பண்ணுமா இல்லை அது ஆட்டோ ப்ரோக்ராம் இருக்குமா நமக்கு? இல்ல இது வந்துட்டு நான் வந்து கான்செப்ட் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? நம்ம இதை போய் ம் ப்ரோக்ராம் பண்ண போறது கிடையாது. வி ஆர் ஒன்லி த ஓகே. டெக்னிக்கல் ஆப்ரேஷன் டீம் மட்டும்தான். இல்லை நம்ம அந்த 16 பிட் போட்டு நம்ம அதெல்லாம் ரேண்டமான வந்துட்டு போட்டுக்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம போய் இல்லை பண்ண இல்லை நீங்க போறது. சொன்னீங்கல்ல ரேண்டமான போட்டுக்கிறோம், டெஸ்டினேஷன் போட்டு அதுவே எஃப்என்எம் எடுத்துக்கிடும். போட்டு அதுவே எடுத்துக்கிடும். இப்போ சோர்ஸ் போர்ட்னா அதுவே எடுத்து வச்சுக்கோங்களேன், அதுவே எடுத்துக்கிடும். அதுவே ஓகேங்களா? எடுத்துக்கும். போர்ட்டோட சீரியஸ் ம் நம்பர்ஸ்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு போர்ட் அப்படின்னா வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 1ல இருந்து 655 ம் 35 அப்படின்ற இந்த இந்த நம்பர்ஸ்குள்ள தான் போர்ட் நம்பர்ஸ் வரும். ஓகே. ஓகேங்களா? இப்போ இதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா லெஸ் தென் 1024 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரி, கிரேட்டர் தென் ம் 1024, லெஸ் தென் 1024 இதுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்க ஓகே. அப்படின்னா வந்துட்டு வெல் நோன் போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வெல் ம் நோன் போர்ட்ஸ். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு ரேண்டம் போர்ட் இல்லைன்னா டைனமிக் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ம் ஓகேங்களா? இந்த வெல் ம் நோன் போர்ட்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா அப்ளிகேஷனுமே வந்துடும். மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் வில் பி கவர் அந்த வெல் நோன் போர்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கு மேல இருக்கிறதுலாம் ரேண்டம் போர்ட்ஸ். அந்த சோர்ஸ் போட்டு எந்த போர்ட் வேணாலும் எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? ம் அதுவே கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நம்ம பின்னாடி படிக்கும் போது உங்களுக்கே தெரியும் என்ன போட்டு எடுத்துட்டு போகுது, எதனால இது எடுத்துட்டு போகுது. ஸோ அந்த கான்செப்ட் மட்டும் தான் நான் இங்க சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்துட்டு. ஓகே ஓகே ஓகே. ஓகேங்களா? ஸோ நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ம் பின்னாடி வந்துட்டு நீங்க டபுள் ஷூட் பண்ணும்போது வந்துட்டு இப்போ வந்துட்டு 23 அப்படின்ற போர்ட் வந்துட்டு பிளாக் ஆகுது அப்படின்னு சொல்லுவீங்க. நெட்வொர்க்ல வந்து டிராப் ம் ஆகுது. ஏன் டிராப் ஆகுது, எதனால டிராப் ஆகுது. ஸோ அப்படின்ற போது நம்மளுக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சாதானே வந்துட்டு அது வந்துட்டு 23 அப்படின்னா டெல்நெட் போர்ட் வந்து பிளாக் ஆயிட்டு இருக்கு. எதனால டெல்நெட் போர்ட் பிளாக் ஆகுது, எந்த இடத்துல பிளாக் ஆகுது, ம் விசில பிளாக் ஆகுதா, இல்லைன்னா உள்ள ஏதாவது சிஸ்டமேட்டிக்ல வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பிளாக் பண்ணுதா, விண்டோஸ் ஃபயர்வால்ஸ் ஏதாவது பிளாக் பண்ணுதா. இது எல்லாமே நம்ம வந்துட்டு we have to understand, right? Okay, that's what we are doing, sir. ஓகே. இதுதான் வந்துட்டு டிசிபியில இருக்கிறத வந்துட்டு மெயின் திங் வந்துட்டு இதுதான் வந்துட்டு. ஓகேங்களா? இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயரை பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ம் டிரான்ஸ்போர்ட் லேயர்னா என்ன அப்படின்றத வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகே. ஓகேங்களா? ஸோ ம் இப்போ நான் அடுத்த வீடியோ பண்றேன். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்துட்டு நம்ம வந்துட்டு we have to go with that நெட்வொர்க் லேயரை பத்தி பார்க்க போறோம். டிசிபி/ஐபில வந்துட்டு நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம், டிஓடி மாடல்ல வந்துட்டு நெட்வொர்க் லேயரை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஹோஸ்டா நெட்வொர்க் லேயர் இன்டர்நெட். சாரி இன்டர்நெட். இன்டர்நெட் லேயர். ஸோ இன்டர்நெட் லேயரை பத்தி இப்ப பார்க்க போறோம் நம்ம.
ஸோ நம்ம பொதுவா வந்துட்டு எல்லாருமே ஓஎஸ்ஐ லேயர் வச்சு தான் சொல்லுவாங்க. நெட்வொர்க் லேயர் தான் சொல்லுவாங்க. ஸோ வி ஹாவ் டு ஓகே. நெட்வொர்க் லேயர் ஆர் இன்டர்நெட் லேயர். அதை பத்தி நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ம்ஹ்ம். ஷேரிங் தட் அனதர் ஸ்கிரீன்.